வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி சும்மா நமக்கு டுமுக அமால் டுமால். கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி ரொம்ப குளிருது, ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? என்ன கூட்டு போய் தவிர போறீங்களா? ஐயா விட்டுருங்க. புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுற துணியவருக்கு இருக்கா? அப்புறம் என் கௌரவம் அந்த என்ன ஆகுறது? பிரதமரை எதிர்த்து பேசுற துணியவருக்கு இருக்கா? கிடையாது. நான் விழுந்தா மண்ணில விதையா ஆளுவேன், எழுந்தா புயல் ஆளுவேன். என்ன புரிஞ்சுதா? திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்தில வெளியிலேயும் கத்தி பேசுறாரு. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்தில வெளியிலேயும் கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதா மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. இவன் அவனா இருப்பானோ? எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு. செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்துனாலும் எப்படித்தான் கதறினாலும் நமக்கு டுமுக அமால் டுமால். அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். என்னதான் ஆனாவுனா தோமணி சமூக சேவகர். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லி என்ன இருக்கு? அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. அவன் பாவ மன்னிப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் ஃபாதர். ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி. இந்த ஊருக்குள்ள ஒரு வே மதிப்பானா என்னையா? இங்க கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி, நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேர் ஆபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். மச்சான் யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் தருவார், யாரும் பார்க்கல. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. டேய் பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. It is on that margin, the margin value between purchased price and resale price. சமீபத்துல செஸ் உலக சாம்பியன் ஆயிருக்காப்ல நம்ம பயாகுகேஸ். அதுல அவருக்கு கிடைச்ச பரிசு தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 11,40,00,000 ரூபாய். நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். இதனால நம்ம இந்தியாவுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியன் வெற்றி பெற்றிருக்கான் அப்படின்ற ஒரு கௌரவமும், ஒரு சின்ன அமௌண்ட் 4,60,00,000 ரூபாய் லாபம் கிடைச்சு. இந்த நேம் ஆஃப் டாக்ஸ். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதாவது ஒரு 40ல இருந்து 41% வரை அந்த பையனுக்கு டாக்ஸ். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். அதாவது அந்த பிரைஸ் அமௌண்ட்ல இருந்து. இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பூட்டப்பட்ட ஒயின் ஷாப்புக்குள்ள கிடப்பாப்ல. அந்த பாரோட ஓனருக்கே கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி இவ்வளவு ரூபா உன் கல்லாப்பட்டியில இருக்கு, அதுல அண்ணன் எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. தம்பி நல்லா போய் விளையாண்டு ஜெயிச்சு நல்லா உலக சாம்பியன்லாம் ஆயிருக்கியா, அப்புறம் அந்த ஏதோ 11 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா அதுல கொஞ்சம் பாதி அமௌண்ட் அக்கா எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. So it is on the margin, not on the entire amount at which the car is being sold. சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஹெல்த், எஜுகேஷன் இந்த மாதிரியான கேட்டகரியை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 41% அந்த பையன் டாக்ஸா கொடுத்திருக்காப்ல. நான் இப்ப வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் குறை சொல்லல, நான் பொதுவா கேட்கிறேன், இதை எப்படி ஒரு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? பையன் வெளிநாட்டுல போய் லாட்டரியில அந்த அமௌண்ட்டை ஜெயிச்சுட்டு வந்தேன். செஸ் விளையாண்ட டேபிள்ல இந்தியா கூடிய வச்சுக்கிட்டு தானே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சுட்டு வரேன். அந்த இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க, இப்பலாம் பேசக்கூடாது. பெருமை வேணும், ஆனா அந்த பெருமை மட்டும் நம்மளுக்கு பத்தாது, பணமும் வேணும். டாக்ஸ்னு ஒண்ணு கண்டிப்பா கொடுத்து யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் வரி விலக்குன்னு கொடுத்துருப்போனா இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பையன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அவனோட 18 வயசுல ஜெயிச்சுட்டு வர்றான். அந்த ஒரு அபார வெற்றிக்கு அந்த ஃபெடரேஷன் ஒரு பரிசு அமௌண்ட் கொடுக்குது. அதுலயும் போய் பாய விரிச்சு பங்கு போடுறீங்கன்னா, லாட்டரியில ஜெயிக்கிறவனுக்கும் இந்த பையன் ஜெயிச்சதுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இங்க கொடுக்குறாங்களா இந்த ராஜீவ் ரத்னா அந்த மாதிரியான அவார்டு எல்லாம் இருக்கு, அதுக்கு வந்து வரி கிடையாது. ஏன்னா அது அவார்டுன்ற கேட்டகரி. தம்பிக்கு கொடுத்தது அவார்டு கிடையாது, பிரைஸ் அமௌண்ட். அதனால தம்பியோட பரிசு அமௌண்ட்டுக்கு வந்து வரி.
செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்துட்டு வந்து அடிக்கடா. பார்க்கலாம் போடுங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.